அமேசான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த அமேசான் இல்ல, அமேசான் காடுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது உலகத்தின் சுவாசப்பை, அதாவது லங்ஸ் ஆஃப் வேர்ல்டு. ஆனா அதை தாண்டி அங்க முன்னோர்கள் புதைச்சு வச்ச ரகசியமும் நம்ம நம்பவே முடியாத ஆச்சரியங்களும் இருக்கு. இன்னைக்கு வீடியோல அமேசான் காடுகளை பத்தி யாருமே நம்ப முடியாத, யாருக்குமே தெரியாத 10 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஆனா நீங்க நினைக்கிறத விட அமேசான் காடுகள் ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனது. அங்க இருக்கிற மிருகங்கள் மட்டும் இல்லாம உள்ள நேச்சரே ஒரு ஏலியன் பிளானட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இந்த வீடியோ முடியும் போது இதெல்லாம் கூட நடக்குதான் நீங்க ஷாக் ஆகலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு சரண் சாங். அமேசான் காடு, இந்த பேரை காட்டால நமக்கு ஒரு பயம் கலந்த ஆச்சரியம் வரும். 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த காடு பல நாடுகளை விட பெருசு. இன்னைக்கு அமேசான் காடுகளுடைய 10 பாயிண்ட்ல அமேசானோட டார்க் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சைட பார்க்க போறோம். இதுல 10வது பாயிண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வருவோம். சோ பாயிண்ட் நம்பர் 1, அமேசான் காடுகள் எவ்வளவு அடர்த்தியா இருக்கும்னா உயரமான மரங்கள் சூரிய வெளிச்சத்தை தரைக்கு வரவே விடாதான். அமேசானோட பல இடங்கள்ல தரையில 1% வெளிச்சம் கூட படாதான். அமேசான்ல மழை பெய்ய ஆரம்பிச்சா அது தரையை வந்து சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அமேசான்ல இருந்தீங்கன்னா மழை பெய்ய தொடங்கினதுல இருந்து 10 நிமிஷம் கழிச்சு நீங்க நினையவே தொடங்குவீங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சகாரா பாலைவனத்துக்கும் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய அமேசானுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்றாங்க. சகாரா பாலைவனத்துல இருந்து வரக்கூடிய டஸ்ட், அதாவது தூசி காத்து மூலமா பறந்து அமேசான் காடுகள்ல விழுது. இந்த தூசில பாஸ்பரஸ் அப்படிங்கிற தனிமா இருக்கு. இதுதான் அமேசான்ல வளரக்கூடிய மரங்களுக்கு முக்கியமான உரம்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, அமேசான்ல ஒரு ஆச்சரியமான அதிசய ஆறு இருக்கு. இது எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்குமா. இதோட டெம்பரேச்சர் 93 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. தப்பித்தவறு ஏதாவது ஒரு மிருகங்கள் உள்ள விழுந்துச்சுன்னா அது இன்ஸ்டன்டா குக் ஆயிரும். இந்த ஆத்துக்கு கீழேயோ இல்ல பக்கத்துல எந்த ஒரு எரிமலைகளுமே கிடையாது. பின்ன எப்படி இந்த ஆறு கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, நம்ம எல்லாருமே அமேசான ஒரு கண்டுபிடிக்கப்படாத காடுன்னு நினைக்கிறோம். ஆனா அது தப்பு. லேசர் டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது அமேசான் காடுகளுக்குள்ள முன்னாடி பெரிய நாகரிகங்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்பர் 5, நீங்க லார்ட் ஆஃப் ரிங்ஸ் படத்துல மரங்கள் நடக்கிறத பார்த்திருப்பீங்க. அது முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ்னால பண்ணப்பட்ட ஒண்ணு. ஆனா அது அமேசான்ல உண்மை. சாக்ரட்டியா எக்ஸோகரிசா, ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு, கீழே போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வகை மரம் சூரிய வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வேர்களை மாத்தி மாத்தி வளர்க்கும்னு சொல்றாங்க. இதனால இந்த மரம் வருஷத்துக்கு 20 மீட்டர் வரைக்குமே மூவ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 6, அமேசான் ஆத்துல பிரானாவோட பயங்கரமான ஒரு கிரியேச்சர் இருக்கு. அதுதான் எலக்ட்ரிக் ஹீல். இது 600ல இருந்து 800 வால்ட் கரண்டா ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு மனுஷனை சாவடிக்கிறதுக்கு இது போதுமானது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஆத்துல நீங்க நிக்கும் போது திடீர்னு கரண்ட் பாஸ் ஆனா என்ன ஆகும். பாயிண்ட் நம்பர் 7, இந்த 2026லயும் இன்டர்நெட்னா என்ன, டெக்னாலஜினா என்னன்னு தெரியாத அன்கான்டாக்ட் ட்ரைப்ஸ் இன்னும் அமேசான்ல இருக்காங்க. இந்த மக்கள் கிட்ட நம்ம போனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்டோ இல்ல ஒரு சாதாரண ஃபீவரோ அந்த மக்களே அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பிரேசில் கவர்மெண்ட் இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 8, இங்க இருக்கிற பூச்சிங்களோட சைஸை பார்த்தாலே நம்மளாம் மிரண்டு போயிருவோம். உதாரணத்துக்கு டைட்டன் பிட்டல்னு ஒரு வண்டு இருக்கு. இந்த வண்டோட அளவு நம்ம உள்ளங்கை அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புல்லட் ஹேண்ட்னு ஒரு எறும்பு இருக்கு. இது கடிச்சா துப்பாக்கில இருந்து வரக்கூடிய புல்லட் நம்ம மேல பட்டா எவ்வளவு வலிக்குமோ அந்த வலி 24 மணி நேரத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அமேசான்ல இருக்கக்கூடிய மரங்கள் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியா ஆவியா மேல அனுப்புது. இந்த ஆவிங்க மலை மேகமா மாறி சவுத் அமெரிக்கா முழுக்க மழையை கொடுக்குது. இது ஒரு பெரிய இன்விசிபிள் ரிவர் மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்பர் 10, அதாவது அமேசான்ல இருக்கக்கூடிய மண் இயல்பாவே ஒரு சத்து இல்லாத மண். ஆனா சில இடங்கள்ல மட்டும் அதிக கருப்பு நிறம் கொண்ட சத்தான மண் இருக்கு. இது இயற்கையா உருவான மண் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அமேசான்ல வாழ்ந்த மக்கள் டெரா பிரெட்டா அப்படின்னு சொல்ற ஒரு மண்ணை உருவாக்கியிருக்காங்க. இது 1000 வருஷம் ஆனா கூட தன்னுடைய சத்தை இழக்காம இருக்குன்னு சொல்றாங்க. பழங்காலத்துல உள்ள பயோ டெக்னாலஜின்னு கூட சொல்லப்படுது. அமேசான் காடுகள் அழிஞ்சா நாமளும் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. சோ நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நாமளும் நல்லா இருக்கும். சோ ஃபைனலா நான் கேட்க போறது ஒன்றும் புதுசு இல்ல. அமேசானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 10 பாயிண்ட்ல உங்களை ஷாக் ஆக்கின பாயிண்ட் எதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சரண் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.